அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி வீட்டிலேயே செய்யக்கூடிய சுலபமான சிக்கன் ட்ரம்ஸ்டிக் ரெசிபி தாங்க. ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் போல் வரமிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் போல் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், நான் இன்றைக்கி சின்ன ஸ்பூன் எடுத்திருக்கேன், நல்லா அளவு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. கரம் மசாலா 3/4 டீஸ்பூன், உப்பு உங்கள் சுவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் போல் வர கொத்தமல்லி தூள், ஒரு மூடி எலுமிச்சம்பழம், ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை சாறு புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நல்லா தண்ணி தேவையான அளவுக்கு விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி அதிகம் விட்டுட்டிங்கன்னா சிக்கனில் ஒட்டாமல் வரும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசறி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ஸாக எடுத்திருக்கேன். இதே நீங்கள் வரமிளகாயை நல்லா ஒரு அரை மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அது கூட இஞ்சி பூண்டு வரமிளகாய் கூட இதெல்லாமே சேர்த்து அரைச்சும் மசாலா ரெடி பண்ணலாம். இஞ்சி பூண்டு மிளகு வரக்கொத்தமல்லி சீரகம் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி அதை பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பவுடரெல்லாம் ஆட் பண்ணி தண்ணி விட்டு கலந்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இதெல்லாமே சேர்த்தி நல்லா திக்காக அந்த மாதிரி ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் சிக்கன் கூட ஒட்டி வராது. இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ட்ரம்ஸ்டிக் இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதெல்லாமே இந்த மசால் கூட போட்டு பெரட்டி வச்சு மேரினேட் பண்ணி வைக்கணும். நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்போ வேணாலும் நீங்கள் சமைக்கலாம். ஒரு மணி நேரம் ஊறிச்சினாவே நல்லா இது மசாலெலாம் பிடிச்சி வந்துடும். 1 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் சமைச்சிக்கலாங்க. இல்லைன்னா ஓவர் நைட் மேரினேஷன் கூட பண்ணலாம். நீங்கள் நைட்டே மேரினேட் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கூட செஞ்சுக்கலாம். காலையில் மேரினேஷன் பண்ணி வச்சுட்டு மத்தியானம் கூட செஞ்சுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்தளவுக்கு சிக்கனில் மசாலெலாம் நல்லா பிடிச்சி வெந்து வரும். எல்லா ஸ்லிட்ஸ்லேயும் மசால் படுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டு வச்சுக்கோங்க. இதை மூடி வச்சு இப்போ நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு கிரில் பேன் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன், அதுவும் கம்மியான எண்ணெயில் தான் பண்ண போகிறேன். ஷாலோ ஃப்ரை பண்ணுறப்ப நமக்கு டைம் எக்ஸஸாக தான் ஆகும். ஆனால் மசாலெலாம் நல்லா பிடிச்சி ஸ்லோ குக்கிங் முறையில் வேக வைக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆனாலும் மசால் பிடிச்சி நல்லா எண்ணெய் அதிகம் பிடிக்காமல் ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எல்லா சைடும் திருப்பி விட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் நமக்கு சிக்கன் கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் போல் ஆகும். நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருச்சா உள்ள வரைக்கும் சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்குறக்கு ஒரு ஃபோர்க் வச்சு சிக்கன் பீசஸை விரித்து விட்டு பாருங்கள். நம்ம எலும்பு கிட்ட எந்த ஒரு ரெட் ஸ்பாட்ஸும் இல்லாத அளவுக்கு வெந்திருந்ததுன்னா சிக்கன் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அது வரைக்கும் வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இதவே நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் மசால் கூட ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவும் 1/2 டீஸ்பூன் மைதா மாவும் போட்டு கலந்து வச்சு அதுக்கப்புறமா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு சிக்கனில் இருக்க மசாலா எண்ணெயில் உதிர்ந்து வராமல் இருக்கும். நான் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால கார்ன்ஃப்ளவரும் மைதா மாவும் ஆட் பண்ணல. சூப்பராக எம்மியான சிக்கன் ட்ரம்ஸ்டிக் ஃப்ரை ரெசிபி சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் வாங்குகிற டேஸ்ட் அதே டேஸ்ட் நமக்கு வீட்லேயும் கொண்டு வர முடியும். ரொம்பவே ஈஸி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் ட்ரம்ஸ்டிக் எடுத்திருந்தேன். 5 பீஸ் வரும்.
நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்க வேல்யூ ஒரு லெக் பீஸ் மசாலோட ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது என்னென்ன வேல்யூஸ் வருமோ அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.